சென்னை அடுத்த வேளச்சேரியில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தனது 29வது ஷோரூமை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். சென்னை மாவட்டம் வேளச்சேரி 100 அடி சாலையில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தனது 29வது ஷோரூமை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். சில்லறை நகை விற்பனையில் வேகமாக வளர்ந்து வரும் முன்னணி நிறுவனமானது இந்தியாவில் பல்வேறு துறைகளில் கால் பதித்து தனது வர்த்தகத்தை விரிவாக்கிக் கொண்டுள்ளது. மலபார் குழுமத்தின் முன்னோடி நிறுவனமான மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனம் சென்னையில் தனது 7வது புதிய ஷோரூமை இன்று வேளச்சேரி 100 அடி சாலையில் திறந்துள்ளது. அதிக இடம் வசதி கொண்ட இந்த ஷோரூமில் புதிய மாடல்கள் மற்றும் விதவிதமான டிசைன்கள், தங்கம், வைரம் மற்றும் வெள்ளி நகைகளின் தொகுப்புகள் இடம் பெற்றுள்ளன. இதன் திறப்பு விழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் பங்கேற்று திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட் தமிழ்நாடு மண்டல வணிக தலைவர் யாசர், மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் தமிழ்நாடு வடக்கு மண்டல வணிக தலைவர் அமீர் பாபு, மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் சென்னை வேளச்சேரி கிளை தலைவர் காட்வின் ஜோசப் மற்றும் மலபார் கோல்டு அண்ட் டைமண்ட்ஸ் மேலாண்மை உறுப்பினர்கள், கிளை ஊழியர்கள் உடன் பங்கேற்றனர்.